Yes, my dear friends, welcome to my channel. Thanks for உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நமக்கு ஒரு இது பார்ப்போம். ஜப்பானில் ஹாஸ்பிட்டல் கிளீனர்ஸ் தேவைப்படுது, அல்லது ஜென்ரல் கிளீனர்ஸ், ஜென்ரல் லேபர்ஸ், அசிஸ்டன்ட்ஸ் அந்த மாதிரி. ஆனால் போகிறது வந்து ஹாஸ்பிட்டல் விசாவில் தான் போகிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் விசாவில் தான் போகிறாங்க. ஸோ அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஜப்பான் உங்களுக்கு தெரியும், அது ஒரு ஆசை. சில பேருக்கு நான் ஜப்பான் போவேன், அங்கே போவேன், இங்கே போவேன். பட் அங்கே ஜப்பான் லாங்குவேஜ் இல்லாமல் வேலை செய்ய முடியாது. ஆனால் இப்போ இதில் கிளீனர்ஸ் ஹாஸ்பிட்டல், இதுக்கு வந்து ஜப்பான் லாங்குவேஜ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஏன்னா இட் இஸ் அண்டர் கான்ட்ராக்ட். இது நடத்துகிறவங்க கூட்டிகிட்டு போகிறவங்களுடைய லாங்குவேஜ் தெரியனால பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெதுவாக கற்றுவாங்க. ஜப்பானில் ஆக்சுவலி எல்லாமே நல்ல சேலரின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி அங்கே லாங்குவேஜ் இருக்கணும். ஜப்பான் லாங்குவேஜ் தெரியும்னா அவங்க எல்லாருமே எல்லாரும் இங்கிலீஷ் பேசுவாங்க மாட்டாங்க, ஜப்பான் லாங்குவேஜ் தான். அதனால் இங்கேருந்து நிறைய பேர் போகும்போதே ஜப்பான் லாங்குவேஜ் கற்றுட்டு போகும்போது நல்ல சேலரி போகிறாங்க. ஓகே, இப்போது நான் லாங்குவேஜ் பேசலை, அது மஸ்ட்டு வேணும்னு நான் சொல்லலை. கிளீனர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. ஏஜ் லிமிட்டை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனாலும் ஒரு 50 வயசு வரைக்கும் ஓட்டலாம். மேல் ஃபீமேல் இதில் வரலாம். ஓகே, டைரெக்ட் அப்ளை பண்ணி நான் பெர்மிட் தரோம். சேலரி என்னென்னா ஒரு 1.5 to 2 வரும். 1.5 to 2. ஓகே, சரி, இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஜப்பானுக்கு போகணும் அப்படின்னா இதுக்கு கட்டுறது 4 ரூபா வரும். 4 lakhs கிட்ட வரும். 4 lakhsனால் பரவாயில்ல தான், ரைட்டா? ஆனால் 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் ஆகும் இந்த ப்ராசஸ் வர்றதுக்கு. அட்வான்ஸ் இல்லை, இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள், ரைட்டா? ஆனால் நல்ல ஜாப் தான், கொஞ்சம் லேட் ஆகும். அட்வான்ஸ் இல்லாமல் செஞ்சு தரோம். 4 lakhs ஆகும். தேங்க்யூ.